வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. தைரியம், தன்னம்பிக்கை, உழைப்பு, தெய்வ பக்தி இதில் நம்பிக்கை வச்சு முன்னுக்கு வரக்கூடிய ராசி உங்களுது. அதான் வில்லுக்கும் அம்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. வில்லால் வேடன் பட்சியை அழிக்கிறான், ஆனால் அந்த பட்சியை அம்போ வில்ல சாப்பிடாது. நம்மளை எல்லாரும் ஒரு உறுதுணையாக நம்மளை பயன்படுத்திக்குவாங்க, கருவேப்பிலை மாதிரி, அப்புறம் தூக்கி போட்டுருவாங்க. அதை பற்றி நீங்கள் இனிமேல் வருத்தப்பட வேணாம். காரணம் என்ன? அஷ்டமத்து குரு கஷ்டத்தை தரமாட்டான். உங்கள் ஜென்ம ராசிக்கும் நாளுக்கும் அதிபதியாகப்பட்ட குரு பகவான் இந்த வருஷம் பயிற்சியாகிறார். அதுவும் இந்த புத்தாண்டில் அவர் பயிற்சியாகி வைகாசி மாதம், அதுலேருந்தே உங்களுக்கு நல்லதாக என்ன தனஸ்தானத்து குரு உச்சம் பெற்று பார்க்குறார். உச்சம் பெற்று பார்க்குறது மட்டும் இல்லாமல் சகடை வாங்குறார். குருவுக்கு 6-12 சந்திரன் போய் சேரும்போது சகடையம் அகடை மன்னன காரட்டொடி விகிடலாமதி எய்தது பின் சகட யோகம் தண்ணிலுக்கு பிறந்தவருக்கு விகடத்தும்பு விளையுமே. நம்ம கஷ்டத்தை பார்த்தா சிரிக்கிறதா அழுவுறதான் தெரியாது. லாண்டரி கடையில் துணி அயனுக்கு கொடுப்போம், போச்சா அவன் கதையை சாத்தின்னு போயிடுவான், பழைய சொக்காயை போட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சகடை கொடுக்கக்கூடிய சின்ன கஷ்டங்கள். சகடை பகடை ஆடினாலும் சக்கரை யோகம்னு பேர். சகடை யோகத்துக்கு சக்கரை யோகம்ன்றார். அதுதான் ஒரு இடத்துல சொல்கிறார் ரகசியர். நங்கையே கடகம் தேலும் நல்விடை மிதுனம் கன்னி சண்டை செய் தனுசு தன்னில் அம்புலி தானம் நிற்க பண்ணுமா குருவும் தானம் 6-8 பண்ணலாம் பண்டுல சகட தோஷம் பாவியே இல்லை கண்டா. அட பாவிகளா, ஏண்டா சகடன்னு அவனை பயமுறுத்துற? பண்ணே கடகம் தேலு மிதுனம் கன்னி தனுசு இதிலெல்லாம் சந்திரன் இருந்தால் அவனுக்கு 6-12 குரு இருந்தால் நீ சகடையே பார்க்க வேணாமேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அந்த சகட தோஷமும் உங்களை ஒன்றும் பாதிக்க போகிறதில்ல. அதே நேரத்தில் உங்களுக்கு 7 நாட் சனி இந்த ஆண்டு கடைசியில் ஆரம்பிக்குது. உடனே சொல்லுவோம், ஐயோ 7 நாட் சனி ஆரம்பி போச்சான்னு. இதுக்கு வயது, அதனுடைய பிராயங்கள், அது எத்தனாவது ரவுண்டு, இத்தனையும் பார்க்கணும். மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி. சில பேருக்கு சின்ன வயசுலேயே சனி போயிடும், அது மங்கு சனி. அப்போ படிப்பில் ஊக்கம் இல்லாமல் இருக்கலாம், அப்பாவுக்கு கொஞ்சம் வசதி இல்லாமல் போகலாம், சில தொந்தரவுகள்லாம் கொடுக்கும், அப்புறம் சரியாயிடும். பொங்கு சனி பால்யத்தில் வரும் 30 வயசில். அவனுக்கு அந்த பால்யத்தில் வரும்போது அந்த சனி என்ன பண்ண, கல்யாணம் பண்ணி வைக்கும், வீடு வாங்குவான், வாசல் வாங்குவான், 2 குழந்தையாகும், அவனுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள், கடன் வாங்கி வீடு கட்டணும், இந்த மாதிரி பிரச்சனை விட. மரண சனி 3வது. அது 3வது 2 30 50 அது வரும்போது அது என்ன பண்ணுன்னா, அந்த சனி செத்து போடுவோம்னு பயப்படுவோம். அது சாவுக்காக இல்லை. அப்போ தசாபுக்தி நல்லா இருந்தால் அவனுக்கு மரணத்தை கொடுக்காது. அதுக்கு ஈக்குவலான கஷ்டங்கள், அலைச்சல், உடல்நல உபாத, மனசில் சஞ்சலம், பசங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்ற கவலை, இல்லைனாக்கா பையன் தன்னை கவனிக்கலைன்ற கவலை, மருமக தன்னை மதிக்கலைன்ற கவலை, இப்படிலாம் சில விதத்தில் சில பேருக்கு அந்த 3வது ரவுண்டு அப்படி கொடுத்துட்டு போயிடும். ஆனால் 3 ரவுண்டுக்குமே நமக்கு காப்பாற்றுவர் ஆஞ்சநேய சுவாமி. ஆனால் ஆஞ்சநேய சுவாமி நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னாக்கா இந்த 7 நாட் சனியை சொல்லி வராது. ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டாக்கா, லங்கேஸ்வரன் 9 நவகிரகத்தையும் படிக்கட்டாக போட்டு வச்சுருந்த போது என்ன ஆச்சுன்னாக்கா, அப்போ நாரதர் அந்த பக்கம் சனியை மட்டும் கவுத்து போட்டு வச்சுருந்தார். நாரதர் நீ என்னப்பட்ட வியாபாரம், நீ எல்லாரையும் கட்டி போட்ட, நீ சனியை கூட கட்டி போட்ட, கவுத்து போட்டு மதிக்கலாமா? ஒரு வீரனை மாட்டுறதான மதிக்கணுன்றான். சரி, நான் அப்போ திருப்பி போடுறார். திருப்பி போட்டு மாறில் மாச்சோன்னா சனியுடைய பார்வை அவர் தலையில் விழுது. தலை, உடம்பு, பாதம், இது 3 இடத்துல தான் அந்த சனி பிடிக்கும்ன்றது ஜென்ரலாக. பிடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னாக்கா, தங்கக்காரி வந்துட்டான் மூக்க காதை அறுத்துக்குன்னு. இந்த மாதிரி ராமரை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவருக்கு சீதனுடைய பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு 7 நாட் சனி அவனை என்ன பாடுபடுத்திச்சின்னு தெரியும். அப்படி இருக்கும்போது கனையாடி மோதிரத்தை எடுத்துட்டு சீதா பிராட்டியரை பார்க்குறதுக்கு போகிறார் ஆஞ்சநேயர். அப்போ அரண்மனையில் பார்த்தா நவகிரகங்கள்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. எல்லோரும் கதாயத்தில் அடித்து செங்கலிலேருந்து வீடுபட்டு பண்ணோன்னே சனி கேட்டான், அவனுக்கு என்னடா வரம் வேணும்னு. சிரிச்சாரான். இல்லை அப்படி சொல்லாத, சூரியபுத்திரன் நானும் யமனை என்னை கண்டா எல்லோரும் பயப்படுவாங்க, நீ உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு. உங்களை காப்பாற்றிக்க உங்களுக்கு தெரில, வாயுபுத்திரன் நான் உங்களை காப்பாற்றுறேன், எனக்கு என்னடா நீ வரம் கொடுக்குறது, என் பேரை எவன் சொல்கிறானா கிட்ட போகக்கூடாது 9 பேருன்னு. அதனால் ஆஞ்சநேய சுவாமி வழிபட்டால் நவகிரகங்களை தொல்லையிலேருந்து விடுபடலான்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. ஆனால் நவகிரகத்தை வழிபட்டு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும். இருந்தாலும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னாக்கா, வருவாய் வந்துட்டு இருக்கும். பொருளாதாரத்தில் சிக்கல் வராது, வருவாய் வரும். என்னன்னாக்கா அன்றைக்கி ஃபேன் போட்டு தூங்கணும், இன்றைக்கி ஏசி போட்டு தூங்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தானே எலக்ட்ரிக் பில் கட்டணும், அதுக்கு தகுந்த வருமானத்தை தான் நீங்கள் சம்பாரிச்சாகணும் நீங்கள். ஆனால் அந்த பொருளாதாரத்து வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி செலவுகளை ஜாஸ்தி கொடுப்பான். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே உங்களுக்கு சின்ன பிரச்சனை வரும். அதாவது மனைவி இன்றைக்கி சாயந்தரம் வெளியில் கூப்பிட்டு போகிறேன்னு வெளியில் போய் மாட்டிப்பேன், வர முடியாது, மழையாக இருக்கும், என்னை கூப்பிட்டு போலையா 2 நாளைக்கு சண்டை இருக்கும், 3ஆம் நாள் அந்நியாயமாக ஆகிடுங்க. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது மாதிரி சிறு பிரச்சனைகள் வரும். பொருளாதாரத்தில் சிக்கல்கள் வரும். பாதி வழியில் வண்டி நின்று போடும். அது போய் பார்த்தாக்கா அதுக்கு டயர் சரியில்லைன்னுவான். அப்புறம் வேறு எங்கேயோ போட்டு அங்கேயாவது 2 மணி நேரம் கழிச்சு போகிறவன். இந்த மாதிரி தாமசங்கள், சில தொந்தரவுகளை கொடுத்து தான் அந்த சனிக்கு. பெரிய பாதங்கள் கொடுக்க மாட்டார். காரணம் அந்த சனி மேலே உங்களுக்கு என்னன்னாக்கா, மாறுற டைமில் குருனுடைய பார்வை வேறு இருந்துகிட்ருக்கோம் அவர் மேலே. அந்த சனி என்ன பண்ணுவார், அப்போது நல்லது தான் செய்யணும். அப்போ நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். இது நேரத்தில் நிறைய துணிமணிகள் வாங்குவீங்க,
வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் நிறைய வாங்கி சேர்ப்பீங்க. திடீர் பிரயாணங்கள் ஏற்படும். அயல் நாட்டுக்கு அடிக்கடி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். 7 நாடு சனியில் குழப்பங்கள்லாம் கொஞ்சம் இருந்துகிட்ருக்கோம். குழப்பத்தோடு சில காரியங்களை நீங்கள் குதூகலமாக செஞ்சு முடிப்பீங்க. அதுதான் சில பேருக்கு குழந்தைகளுக்காக உடல் நலத்துக்காக செலவு பண்ணக்கூடிய சில வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் திருப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க. வாகன வகையிலால் கொஞ்சம் செலவுகள் அடிக்கடி ஏற்படும். இதை தவிர சனி ஒன்றும் பண்ண மாட்டான். வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பான். அவங்க எது சந்தப்பட்டாலும் நல்லா இருக்கும். சில பேர் என்ன பண்ணுறோன்னா நியாயத்துக்காக வியாபாரம் பண்ணுறது நல்லது. சில பேர் இந்த 7 நாள் சனிக்கு கூட கடப்படங்கள் இப்படி சில விஷயங்கள் செஞ்சுட்டு போய் வம்புலாம் மாட்டிக்கிட்டு அவங்க என்ன அரசாங்கத்தால் தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் கொடுக்கல் வாங்கல் மற்ற விஷயங்கள் எல்லாத்துலையும் உஷாராக இருக்கிறது ரொம்ப 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 அவசியமாக இருக்கணும் தனுசு ராசி நேயர்கள். ஏன்னா ரொம்ப நாளைக்கு நல்லவனாக இருந்துட்டு நடுவில் திடீர்னு ஒரு கெட்டவன்ற ஒரு பட்டம் வந்தோன்னா அது உங்களால் தாங்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு அரசாங்கத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான போக்கு காணும். அவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை ஏற்படும். அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது இடமாற்றங்கள் வந்தால் தாராளமாக பண்ணிக்கலாம். இருக்கிறத விட அந்த இடமாற்றங்கள் திருப்திகரமான ஒரு சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கூடியா இருக்கும். சில பேர் வீடு மாறுவாங்க. சில பேர் அந்த குரு பயிற்சிக்கு 6 மாதத்துக்கு முன்னையாக்க வீடு கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். அந்த இடமாற்றங்கள் ஒரு நல்லதையும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக உங்களுக்கு அமையும். தனியார் துறை சார்ந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்கா சில பிரச்சனைகள் ஏற்படும். பொருளாதாரத்தில் சில சிக்கல் ஏற்படும். அதுக்காக கடன் கொஞ்சம் அதிகபட்சமாக கடனை வாங்கி சில தொல்லைகள் வரும். கடன் வந்தால் தாராளமாக வாங்க. நம்ம கடனுக்கு வட்டி கட்டணுமென்ற கஷ்டத்தோடு போயிடும். வேறு கஷ்டங்கள் வராது. சனி வேறு எதுலேயும் பாதிக்க மாட்டான். அதை கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். சினிமா, சங்கீதம், நாட்டியத்துறை இதெல்லாம் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லா இருக்குது. நிழற்படங்கள்னு பேர். இது சந்தோஷப்பட்டதுக்குள்ள என்னென்னாக்கா சனி அமோகமாக நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு குறையும் வராமல் நல்ல திருப்திகரமாக தொழில் நடக்கும். அவ்வப்போது சில சிக்கல்கள் இருந்தாலும் அதே நேரத்தில் எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதுங்க போட்டி பொறாமைகள் உங்கள் தொழிலில் இருந்துட்டு வரும். அந்த பொறாமையை மிஞ்சி சில காரியங்களை நீங்கள் செய்து முடிப்பீங்க. கவலைப்படாதீங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். திடீர் திருப்பங்கள் உண்டாகும். பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவி இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வருஷம் தனுசு ராசிக்கே பெரிய பாதங்கள் இல்லை. 7 நாள் சனியால் பயப்படாதீங்க. தெய்வ வழிபாடு உங்களை காப்பாற்றும். நல்லா இருக்கா?